கோயில்ல தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. ஒரு குரு சீடனை உருவாக்குவதில்லை, மற்றொரு குருவையே உருவாக்குகிறார். இவ்வுலகம் முழுவதும் குரு சீடர் பரம்பரை என்பது ஆன்மீக விருட்சமாக ஆயிரக்கணக்கான விழுதுகளுடன் படர்ந்து பரவி இருக்கின்றது. தேடி வர அடியார்களுக்கு அந்த விபூதி பிரசாத் தான். அவருக்கு பள்ளம் நோட்டி 4 மூளை சவுக்கு வச்சு கீழே தர்பை, அதுக்கப்புறம் விபூதி, சந்தனம். காஞ்சிபுரம் கோவிந்தவாடி என்ற ஊருக்கு அருகே அகரம் என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி ஆலயம், ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் ஜீவ சமாதியும் அமைந்துள்ளது. சுற்றிலும் பசுமையான காட்சிகள், நடுவே நூற்றாண்டுகள் கடந்த மண்டபம், அதனுள் வீற்றிருந்து அருள்பாலித்து வரும் தெய்வமாக ஸ்ரீ தட்சணாமூர்த்தி சுவாமிகள். இந்த தட்சணாமூர்த்தியை நிறுவியவர் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள். அவர் சமாதி நிலையை அடைந்து சுமார் 200 வருடங்கள் ஆகிவிட்டதாக சொல்கின்றனர் இதனை நிர்வாகம் செய்து வருபவர்கள். இந்த மடத்துல உபதேசம் சித்ரா பௌர்ணமி விசாக நட்சத்திரம் தாண்டவராய சாமிக்கு 136வது ஆண்டு 5வது தலைமுறையில் நாங்கள் செய்கிறோம். தான் ஜீவசமாதி அடைய இருக்கும் நாட்களை தானே முடிவு செய்து எவருடைய உதவியும் எதிர்நோக்காமல் அவராகவே சுமார் 6 அடி உயரமும் 4 அடி நீளமும் பள்ளம் அமைத்தார். அதற்கு தேவையான உப்பு, மஞ்சள், புஷ்பம், தர்ப்பை என அனைத்தையும் அதனுள் போட்டார். அவர் எதிர்பார்த்த சித்திரை மாதம் விஷாக நட்சத்திர நாளுக்காக காத்திருந்தார். சுவாமிகள் ஜீவசமாதி அடையும் அந்நாளும் வந்தது. தன் ஜீவனை சிவனோடு இணைத்தார் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள். ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் நினைவாக இங்கு ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேக தீபாராதனை என நடைபெற்று வருகிறது. சுவாமிகள் சமாதியடைந்த சித்திரை மாதம் விஷாக நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் குரு பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. இதனை முன்னிட்டு பக்தர்கள் பால் காவடி எடுத்து வருவதுடன் ஸ்ரீ குரு பகவானுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடத்துவதும் வழக்கம். காவடியில் மண்பாண்டம் எங்கள் தாத்தா இது காட்சி கொடுத்ததுனால இதே மாதிரி அந்த காலத்தில் செப்பு வாங்க முடியாமல் நிலைமையில் எங்கள் தாத்தாவுக்கு மாசிலாம் சாமி ஏற்பட்டு இந்த மண்பாண்டத்தில் காவடி கட்டி தட்சிணாமூர்த்தி எடுத்து மாதிரி செலுத்தி அந்த விபூதி மாலையோடு திருப்பி இங்கே பூஜாவில் வச்ச பிறகு இந்த விபூதி வர அடியார்களுக்கு விநியோகம் பண்ணுவோம். இது எங்கள் தலைமுறை நாங்கள் 6வது தலைமுறை. ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் குரு பூஜைக்கு பயன்படுத்திய பழைய பூஜை பொருட்கள் அனைத்தும் இன்னும் பழமை மாறாது பாதுகாக்கப்படுகிறது. இங்கு வரும் அனைவருக்கும் விபூதி மட்டுமே பிரசாதமாய் வழங்கப்படுகிறது. வந்த மக்களுக்கு நாங்கள் அவர் விபூதி கொடுத்தா நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு மாந்திரிக மகிழ்ச்சி கொடுக்குறோம். எனக்கு திருமணம் ஆகி 22 வருஷமாக குழந்தை இல்லாத பாக்கியம் இருந்தது. எங்க வேண்டி 2 மகனை என்றது. கோவிந்தவாடி அகரம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் பாதம் பணிவோம், கோடி நலம் பெறுவோம்.
பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். நான் 18 சித்திரங்களை தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.